நீங்க சாம்பிள் எடுக்கிறதுன்றது, இந்த இத ஒட்டி ஒவ்வொரு தொகுதியிலயும் குறிப்பிட்ட பலதரப்பட்ட மக்கள்ட்ட எடுப்பாங்க. சர்வேனா பெரியவர்கள், ஏஜ் இளைஞர்கள், வைஸ் அந்த மிடில் ஏஜ், சின்ன பசங்க, கொஞ்சம் வயதானவர்கள். இந்த இது 3 கேட்டகரி பிரிச்சுக்குவாங்க. பெண்கள், பெண்கள்லயும் இந்த மாரி பிரிப்பாங்க. ஆண், பெண்ணு, அப்புறம் குறிப்பிட்ட சமுதாயம், ஆ அப்புறம் சிறுபான்மை மக்கள். இந்த மாரிலாம் பிரிச்சு தான் அந்த சாம்பிள் எடுத்து தான் அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரும். ஒருவேளை இதுக்கு சாம்பிள் குடுத்துட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த மாதிரினா கேட்டகரியில தான் பிரிச்சு எடுத்திருக்கோம். நீங்க பெரிய பெரிய ஆள எப்படி எடுக்குறாங்க? நீங்க அந்த தந்தி டிவில ஒருத்தன் ஓட்டிட்டு இருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி 2016 எலெக்ஷனு அதுக்கெல்லாம் பெருசா உருட்டுவார். என்னன்னு கேட்டா, ஒரு தொகுதிக்கு 1000 சாம்பிள் எடுத்தேன், 500 சாம்பிள் எடுத்தேன்னுவாங்க. 1000 சாம்பிள் 500 சாம்பிள்லாம் ஒரு தொகுதியெல்லாம் தீர்மானிக்கிறது. சாம்பிள் அவ்வளவுதாங்க சார் எடுக்க முடியும். எல்லாத்திட்டையும் எடுத்தா அது பேர் தேர்தல் இல்லையா? எல்லாத்தையும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இருக்கிறதுல 1000 எடுத்தா அது பேர் தான் சார் சர்வே. அது எப்படி சர்வே? எல்லாரும் சேர்ந்து அது பேர் தேர்தல் சார். எவ்வளவு 4 லட்சம் பேர் இருக்கிறதுல 1000 எடுக்கிறது சர்வேவா? சாம்பிள் அப்படிதானே சார் எடுப்பாங்க. 4 லட்சம் பேர் இருந்தா குறைஞ்சது ஒரு 1000 5000 பேராவது. இந்தியா முழுக்கவே 35,000 சாம்பிள் 40,000 சாம்பிள் தானே சார். அதனாலதான் நீங்க முடிவுகள் எப்படி வருது பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு